டெல்லி மதுபான கொள்கை முறைகேட்டில் சிபிஐ வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ பதிந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. டெல்லி மதுபான் கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ பதிந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் வழங்க கேட்கலாம். மகாலிங்கம் வணக்கம், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். டெல்லி முதலமைச்சராக இருந்து வரும் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான அரசு மதுபான கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வந்து பல கோடி ரூபாய் முறையீடு செய்திருக்கிறார்கள். அதன் மூலமாக வருவாய் ஈட்டியிருக்கிறார்கள், அதை தேர்தலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஆதாரங்களை திரட்டி சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இரு மத்திய புலனாய்வு அமைப்புகளும் வழக்கு விசாரணையை தொடர்ந்து நடத்தினார்கள். அதில் முன்னாள் துணை அமைச்சராக டெல்லி துணை முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரை கைது செய்தது அமலாக்கத்துறையும் சிபிஐயும் கைது செய்தது. இது தொடர்ந்து நடந்து வந்த சூழ்நிலையில் சிபிஐ கைது செய்த வழக்கில் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இதில் ஏற்கனவே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில் தற்பொழுது கடந்த சில மாதங்களாகவே திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அமலாக்கத்துறை வழக்கில் தனக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது, ஆனாலும் தொடர்ந்து சிறையில் இருக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது, தன் உடல்நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது என்றெல்லாம் கூறி இடையில் பல்வேறு மனுக்களையும் அவர் தொடுத்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவரது கைது தொடர்ந்து அவர் சிறையில் வைக்க வேண்டிய அவசியம் என்பது எழவில்லை என்று பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டு அவருக்கு தற்பொழுது ஜாமீன் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து அவர் இன்று மாலைக்குள் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நிபந்தனைகளையும் நீதிமன்றம் விதித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இதில் உரிய பிணைத்தொகை என்பது செலுத்தப்பட வேண்டும் நீதிமன்றத்தில். அதே போல பொது வெளியில் சென்று இந்த வழக்கு விவரங்கள் குறித்து பேசக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளை நீதிமன்றம் விதித்திருக்கிறது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இது சம்பந்தமான தீர்ப்பை உச்சநீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வழங்கி வருவதை நாம் பார்த்து வருகிறோம். சிபிஐ கைது செய்தது சட்டவிரோதம் இல்லை என்ற போதும் ஜாமீன் வழங்க வேண்டியதும் ஒரு நீதிமன்றத்தினுடைய கடமை என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை வழக்கில் ஜூலை 12ஆம் தேதி அன்று அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தொடர்ந்து சிறையில் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் சிபிஐ கைது செய்த வழக்கில் அவருக்கு தொடர்ந்து ஜாமீன் கிடைக்காமல் இருந்து வந்தது. அவர் டெல்லியில் உள்ள உயர்நீதிமன்றத்திலும் முறையீடு செய்திருந்தார். டெல்லி உயர்நீதிமன்றம் அவரது மனுவை தள்ளுபடி செய்தது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டின் மீதுதான் தற்பொழுது தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் பொது வெளியில் எங்கும் பேசக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையும் நீதிமன்றம் தற்பொழுது விதித்திருப்பதாக நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இதில் உரிய பிணைத் தொகையை செலுத்த வேண்டும், விசாரணைக்கு அழைத்த போது ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நமக்கு தெரிவிக்கின்றன. தொடர்ந்து தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று மாலைக்குள் திகார் சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் இப்போது பார்க்க முடிகிறது.